யாராவது எனக்கு உதவி செய்ய விரும்பினா என்னுடைய பழைய அக்கௌண்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தா அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. எனக்கு கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு. எனக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தோட என்னால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையில காசு இருக்கான்னு கேட்டா அவங்க இருக்கு, கணக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு 3-4 நாளைக்கு தாக்குப்பிடிக்க அளவுக்கு இருக்கு. ஸோ யாராவது உதவி செய்ய விரும்பினாக்க என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவியை போட்டீங்கன்னா நான் நீங்க இதுல பயம் இல்லாம நடந்து கஷ்டப்படாம என்னால தெரியக்கூடிய இருக்கும். இல்லாது டிராவல்ல காசு கொடுக்காம இப்படிப்பட்டாலும் நோண்டி என்னோட ரிக்வஸ்ட் உங்களால ஏற்பட்டா மட்டும் யாராவது என்ன, நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்து யார்த்தையுமே காசு சேர்க்கவும் இல்லை, காசு வேண்டவும் இல்லை. கையில காசு இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் என்னால அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தாக்குப்பிடிக்கிற காசு இல்லை. நான் யார்ட்டையும் கஷ்டப்பட்டு போய் யார்ட்டையும் வீட்டை விட்டு அவைய கஷ்டப்படுத்தவும் இல்லை. ஸோ விரும்பினா மட்டும் உங்களால ஏதாவது முடிஞ்சால் யாராவது எனக்கு உதவி செய்ய விரும்பினா என்னுடைய பழைய அக்கௌண்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தா 2 பேரா மாமி அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. எனக்கு கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு. எனக்கு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. யாராவது உதவி செய்ய விரும்பினா உனக்கு அசிங்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தோட என்னால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையில காசு இருக்கான்னு கேட்டா அவங்க இருக்கு, கையறா கணக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு 3-4 நாளைக்கு தாக்குப்பிடிக்க அளவுக்கு இருக்கு. யாராவது உதவி செய்ய விரும்பினாக்க என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவியை போட்டீங்கன்னா அம்மா தாய் மகாலட்சுமி பிச்சை போடுங்க. இந்த வெளிநாட்டுக்கு வந்து யார்த்தையுமே காசு சேர்க்கவும் இல்லை, காசு வேண்டவும் இல்லை. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கையில காசு இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் என்னால அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தாக்குப்பிடிக்கிற காசு இல்லை. நான் யார்ட்டையும் கஷ்டப்பட்டு போய் யார்ட்டையும் வீட்டை விட்டு அவைய கஷ்டப்படுத்தவும் இல்லை. ஸோ விரும்பினா மட்டும் உங்களால ஏதாவது முடிஞ்சால் என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.